தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானுக்கு இடியாய் விழுந்த செய்தி என்ன செய்ய போகிறது நாம் தமிழர் கட்சி எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் 14 வருடங்களுக்கு மேலாக போராடி கொண்டுள்ள அந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரிந்தது. தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை நேரெதிராக திராவிடத்திற்கு முன் நிறுத்தி மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி கண்டு கொண்டு வந்துள்ளவர்தான் அண்ணன் சீமான் அவர்கள். எந்த இடத்திலும் சோர்வில்லாமல் தனித்து நின்று தனது கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக மாற்று சிந்தனை தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு அரசியல் கட்சி ரீதியெல்லாம் பெருசாக வலுப்படைந்ததே கிடையாது. அதனை அண்ணன் சீமான் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார். அதனால் அந்த கட்சிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருவது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒன்று தான். ஆனால் அனைவருக்கும் அறியப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதையும் நாங்கள் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தன் கையில் இருக்கிறதுங்கிறதால இந்த திராவிட மாடல் செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியங்களையும் நம்மளால் சகித்து கொள்ள முடியவில்லை. நிகழ்வு என்ன அப்படின்னா, திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற இருந்த அந்த பஞ்சமர் நில உரிமை மீட்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் இது குறித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருந்தாங்க. அங்கே பேரணியோடு நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு. காவல்துறையினர் பார்த்திங்கன்னா பேரணிக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. 13 தலைவர்களுக்கு மேலே ஒரே மேடையில் ஏற்றி அண்ணன் சீமான் அவர்களும் கலந்து கொண்டு அவருடைய தலைமையில் நடைபெற இருந்தது. அவர் அடுத்த மிகப்பெரிய சக்தியாக மாறப்போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு மேடை அது. ஆனால் அதற்கே எப்படியாவது நம்ம தடை செய்யணும்னு சொல்லிட்டு திராவிடம் அஞ்சுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இனி நாம் தமிழர் கட்சி தடுப்பு இப்படி சொல்லிட்ட பிறகும் கூட, காவல்துறையின் மறுப்பு சொன்ன பிறகும் கூட நாம் தமிழர் கட்சி என்ன முடிவெடுக்கப் போகிறது, இனி என்ன ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பேரணிக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கிற இந்த நிகழ்வு குறித்து உங்களது கருத்துக்கள் என்னங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.